எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற ஆறுதல் மொழிகளோடு இன்றைய நற்செய்தியில் இயேசு நம்மை சந்திக்கிறார். உலக கல்வியிலோ அல்லது அறிவிலோ தங்களை மேலானவர்களாக கருதி கொள்பவர்களுக்கு இறை ரகசியங்கள் மறைக்கப்படுகின்றன. ஆனால் எளிய உள்ளம் கொண்ட குழந்தைகளுக்கு அவை வெளிப்படுத்தப்படுகின்றன. இறைவன் ஒரு போர் வீரனாக அல்ல, மாறாக ஒரு கழுதையின் மேல் ஏறி வரும் அமைதியான அரசனாக வருகிறார் என்பதை முதல் வாசகத்திலும், நாம் ஊன் இயல்புக்கு அடிமையாகாமல் ஆவியின் இயல்புகளுக்கு ஏற்ப வாழ வேண்டும் என்பதை இரண்டாம் வாசகத்திலும் கேட்கிறோம். நம் வாழ்வின் சுமைகளை இயேசுவின் பாதத்தில் இறக்கி வைக்கவும், அவரிடமிருந்து கனிவையும் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளவும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். வாழ்த்திடுவேன் உம்மை வாழ்த்திடவே, நான் மறப்பேன் இறைவா, உன் ஆற்றல் நான் மறப்பேன். என் பலவீன வாசல்கள் திறந்து வைப்பேன், வலியவன் கரங்களில் அடைக்கலம் நான் புகுந்தேன். உனக்கும் எனக்கும் வழி நடக்கும், உணர்வே எழுவே உன் வழி நடக்கும். வழியினில் கலங்கிட எழுவையிலே உயிரணையாத காத்தவும் அருளுனக்கே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு நம்மை சுமை சுமந்து சோர்ந்திருக்கக்கூடிய நம்மை பார்த்து, வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இறைவன் அழைக்கின்றார். இறைவனுடைய இளைப்பாறுதலிலே மன நிறைவு கண்டு நாம் மகிழ்வோடு வாழ தேவையான வரங்களை இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரு பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும்
நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்துக்கு அமைதி உண்டாகுக. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை புகழ்ச்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் உம்முடைய இரவும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையே நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, வீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாம் இறைவனை மாற்றியிருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக்கு. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே.
அதனால் பாவத்தின் அடிமைத்தலையிலிருந்து நீர் விடுவித்த நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அரசர் போர் குதிரையின் மேல் ஏறி வரும் அதிகாரியாக அல்ல, மாறாக ஒரு கழுதையின் மேல் ஏறி வரும் நீதியுள்ள எளிமையான அரசராக வருவார் என்று செக்கரியா இறைவாக்கினர் முன்னறிவிக்கிறார். அவர் உலகெங்கும் அமைதியை நிலைநாட்டுவார் என்பதை விளக்கும் இவ்வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 9 முதல் 10 வரை. ஆண்டவர் கூறியது: மகளே சீயோன், மகிழ்ந்து களிக்கூறு. மகளே எருசலேம், ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். அவர் எப்ராயிமில் தேர்ப்படை இல்லாமற் போக செய்வார். எருசலேமில் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பேராறு முதல் நிலவுலகின் எல்லைகள் வரை செல்லும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். என் கடவுளே, என் அரசரே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றென்றும் எப்பொழுதும் புகழ்வேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவர் இரக்கம் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவரின் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். கடவுளே, என் அரசே,
உம்மை புகழ்ந்து ஏத்துவே. என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏத்துவே. உமது அரசு எல்லா காலங்களில் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்டோரை யாவரும் தூக்கி விடுகின்றார். என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏத்துவே. என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏத்துவே. இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்துவர்களாகிய நாம் ஊனியல்புக்கும் உடல் இச்சைகளுக்கும் அடிமைப்படாமல் இறைவனின் ஆவியால் வழிநடத்தப்பட அழைக்கப்படுகிறோம். இயேசுவை சாவிலிருந்து எழுப்பிய ஆவியானவர் நம்மிலும் குடிகொண்டிருக்கிறார் என்றும் அந்த ஆவியின் வழியாகவே நாம் நிறைவாழ்வு பெறுகிறோம் என்றும் கூறும் இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். தூய ஆவியின் துணையால் உடலின் தீ செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம், அதிகாரம் 8-9, இறை வார்த்தைகள் 11-13 முடிய. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம், அதிகாரம் 8-9, இறை வார்த்தைகள் 11-13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்தவர் அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆகையால் சகோதரர் சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை. அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீ செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தந்தையே, விண்ணக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய பரிசுத்த செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்திய நற்செய்தி அதிகாரம் 11 25 30 வரையுள்ள இறை வாக்கியங்கள். காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவனும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் நாம் அனைவருமே அறிந்த இறைவனுடைய கனிவையும் இரக்கத்தையும் போற்றுகின்ற ஒரு பகுதியாக, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்கின்ற அழைப்பை இறைவன் கொடுக்கின்றார். வாழ்விலே சுமைகள் இல்லாதவர்கள் யாருமே இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள். குடும்ப தலைவன் தலைவியை எடுத்துக்கொண்டால் பொருளாதார சுமை, குடும்பத்திலே ஒரு நிம்மதி இல்லை என்கின்ற சுமை. குழந்தைகளை எடுத்துக்கொண்டால் படிப்பே ஒரு சுமை. இப்படியாக பல்வேறு சுமைகளை நாம் ஒவ்வொருவருமே சுமந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சுமைகள் சுகமான சுமைகளா அல்லது சுமையான சுமைகளா? அது எல்லாம் நம்மை பொறுத்தே இருக்கின்றது. ஒவ்வொரு பணியையும் நம் வேதனை, இது வலிக்கும் என்று நினைக்கின்ற போது அது சுமை தரும் சுமையாக மாறிவிடுகின்றது, வலி தரும் சுமையாக மாறிவிடுகின்றது. அதே சமயத்தில் என்னுடைய குடும்பத்தினுடைய நலனுக்காக, என்னுடைய எதிர்கால நலனுக்காக என்று நாம் நினைத்து அதை செய்கின்ற போது அது சுகமான சுமைகளாக மாறிவிடுகின்றது. ஆகவே பிரியமானவர்களை, எந்த நிலையிலே நாம் அதை எடுத்துக்கொள்கின்றோம் என்பதனை பொறுத்துதான். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இயேசு நமக்கு இருக்கரம் விரித்தவராக அழைக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போர். இந்த நற்செய்தி பகுதியினுடைய அந்த முதல் பகுதியிலே பார்த்தோம் என்றால், இறைவன் இயேசு தந்தையாம் இறைவனை புகழ்கின்றார். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஞானிகள் அப்புறம் அறிஞர்கள் இவர்கள் எல்லாருமே
அவர்கள் தங்களுடைய அறிவாலும் ஞானத்தாலும் நிறைந்தவராக இருக்கின்றார். ஆனால் இந்த குழந்தைகள் தாழ்ச்சி நிறைந்தவர்களாக, வெறுமை உள்ளவர்களாக இருக்கின்றதுனால அவர்கள் இங்க அறிஞர்களிடத்துல எல்லாமே நிரம்பி இருக்கின்றது. ஆகவே கடவுள் அவரை வெளிப்படுத்தினாலும் அவர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. ஆனால் குழந்தைகள் அவர்கள் வெறுமையாக இருக்கின்றார்கள். வெளிப்படுத்துகின்றப்படுகின்ற போது அதை உண்மையாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆகவே தான் தந்தையாம் இறைவனை இயேசு புகழ்ந்து சொல்லி 2 முக்கிய பாடங்களை நமக்கு தருகின்றார். ஒன்று, பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். இரண்டாவதாக, கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று சொல்லுகின்றார். ஆகவே அந்த இளைப்பாறுதல் இறைவன் மட்டுமே தரக்கூடியது. ஆகவே தான் திருப்பாடல் மிக அழகாக சொல்லும், உம்முடைய இல்லத்தில் ஒரு நாள் வாழ்வது வேற்றிடங்களிலே 1000 நாள் வாழ்வதற்கு மேலான ஆசிருக்குரியது என்று. ஆகவே நிம்மதி தரும் இறைவனுடைய சன்னிதானத்திலே நாம் கூடி வந்திருக்கின்றோம். இறைவன் நமக்கு நிறைவான நிம்மதியையும் இளைப்பாறுதலையும் தருவதாக. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்று பல்வேறு சுமைகளோடு, எதிர்கால திட்டங்களோடு, பல்வேறு வழிகளோடு, பல்வேறு துன்பங்களோடு, பல்வேறு நிறைவேறாத ஆசைகளோடு வந்திருக்கக்கூடிய உங்களை பார்த்து இறைவன் சொல்கின்றார், வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். ஆகவே இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற இறைவன் நம்மை பார்த்து என்ன சொல்கின்றார்? என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். ஆகவே அந்த கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, கனிவும் மனத்தாழ்மையும். திருப்பாடல் 104 என்று நினைக்கின்றேன். இறைவன் இரக்கமும் கனிவும் உடையவர். 5, 6வது வசனத்துல நினைக்கிறேன். கனிவும் இரக்கமும் உடையவர், சினம் கொள்ள தாமதிப்பவர். ஆகவே அத்தகைய இறைவனிடத்திலிருந்து அந்த கனிவும் மனத்தாழ்மையும் நாம் கற்றுக்கொள்ள இறைவன் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஆகவே பிரியமானவர்களை, உணர்ந்து கொள்வோம், இறைவன் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவராக இருக்கின்றார். அந்த கனிவும் மனத்தாழ்மையும் உள்ள இறைவன், அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். வெற்றி வேந்தர் எதன் மேல வருவாரு? கழுதையின் மேல், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். அவர் கழுதையின் மேல். சாதாரணமா வெற்றி வீரர் எதுல வருவாங்க? குதிரையில் தான் வருவார்கள். ஆனால் இங்கே நம்முடைய இறைவன் வெற்றி வேந்தராக அவர் கழுதையின் மீது வருகின்றார். அதைத்தான் நாம் குருத்தி ஞாயிறன்று அந்த முதல் பகுதியில் தியானிக்கின்றோம். அந்த கோவேரி குட்டியின் மேல ஏறி ஓசானா ஓசானா என்று மக்கள் பாட அவர் வலம் வருகின்றதை, மகிழ்ச்சியாக ஆர்ப்பரித்து வரவேற்கின்றதை காண்கின்றோம். ஆனால் அந்த இறைவன் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவராக இருக்கின்றார். ஆகவே அதைத்தான் கற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். என்று பார்த்தோம்னா எல்லா இதுலையுமே எனக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். ஒரு கல்யாணத்துல ஒரு பிரச்சனை, எங்க பிரச்சனைன்னு பார்த்தா என்னை ஒழுங்கா கூப்பிடல, இல்லாட்டினா கூப்பிட்டு ஒழுங்கா சோறு போடல, இப்படியாக பிரச்சனைகள். ஏன்? நான் உயர்ந்தவன், எனக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்ட்டு. ஆனால் இறைவன் இன்று நமக்கு சொல்கின்றார், நீங்கள் கனிவும் மனத்தாழ்ச்சியும் கொண்டவர்களாக வாழுங்கள், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, இதுதான் நமக்கு வாழ்க்கை பாடம்.
இன்றைய நாளில் இறைவன் தரக்கூடிய வாழ்க்கை பாடம் இதுதான். என்னை போல கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவராக, இரக்கமும் பேரன்பும் கொண்டவராக இருக்கக்கூடிய கடவுளை பெற்றிருக்கக்கூடிய நாம் அதை பிரதிபலிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவேதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக அழகாக சொல்வார், இறைவனின் முகம் இரக்கத்தின் முகம் என்று. இறைவனின் முகம் இரக்கத்தின் முகம். ஆகவே அதை நாம் பிரதிபலித்து வாழ அழைக்கப்படுகின்றோம், கனிவும் தாழ்மையும் உள்ளவராக. ஆகவே இன்றைய நாளிலே இறைவன் தரக்கூடிய அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வோம், அவரிடத்திலிருந்து மனத்தாழ்மையும் கனிமையும் கற்றுக்கொள்வோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடம் பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோடு உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். பிரியமானவர்களே, இன்று இந்த திருப்பலியானது சௌந்தரி குடும்பத்தார் கருத்துப்படி சௌந்தரி அவர்களுக்கு நல்ல உடல் நலம் கிடைக்க அருள் வேண்டியும், ஞானசேகர், செல்வமேரி, ஜெபமாலை, ரஜினிஷா குடும்பத்தார் கருத்துக்களுக்காகவும், பேத்திமார்கள் படிப்பிலே சிறந்து விளங்கவும் மாதாவிற்கு நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் நேற்றைய தினம் டெட் முதல் தேர்வினையும் இன்று டெட் 2ஆம் தேர்வினையும் எழுதுகின்ற நம்முடைய அருட்சகோதரிகள் மற்றும் பங்கில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நல்ல மதிப்பெண்களும் தேர்ச்சி பெற இறையருள் வேண்டி இந்த திருப்பலியில் நாம் நம்முடைய அனைத்து கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தந்தையாம் திரு ஆவியை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ அவர்களும், ஆயர், பொதுமக்கள், குருக்கள், துறவியர் ஆகிய ஏனைய தலைவர்களும் இன்றைய முதல் வாசகம் முன்வைக்கின்ற தாழ்ச்சி நிறை தலைமை பண்புடன் வாழவும், பொது நிலையராகிய நாங்கள் அனைவரும் எல்லையுமின் அரசராம் உம்மை எங்கள் வாழ்வில் பின்பற்றவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சூழ்ந்திருக்கும் போர், பதட்டம், வன்முறை, பகைமை, வெறுப்பு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சமூக சீர்கேடுகள் என பல வகை அவலங்களால் அவையுறும் இவ்வுலகிற்கு போர்க்கருவிகள் இல்லாமல் போகும். ஆண்டவராகிய அரசே அமைதியை அறிவிப்பார் என்கின்ற செக்கரியாவின் இறைவாக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்றும், இந்த உலகையும் எம் நாட்டையும் எம் மாநிலத்தையும் ஆட்சி செய்கின்ற தலைவர்கள் பொறுப்புடன் எம்மை ஆளவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று மகிழ்ந்த இயேசுவே, கல்வி ஆண்டில் முதல் பருவத்தில் இருக்கும் எம் பிள்ளைகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மெய்யறிவையும் நிறை ஞானத்தையும் தந்தருள வேண்டுமென்றும், இளையோருக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டுமென்றும் இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றுரைத்த இறைவா, வறுமை, கடன் தொல்லை, பசி, பிணி, பிணக்கு, பிரிவு, நோய், முதுமை, தனிமை, துன்பம், துயரம் என பல்வேறு சுமைகளால் அழுத்தப்பட்டிருக்கும் அனைவருக்கும் நீர்தாமே இளைப்பாறுதலாகவும் அரணாகவும் பலமாகவும் இருந்து துணை நிற்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் ஊன இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருக்கவும், தூய ஆவியின் துணையால்
உடலின் தீச்செயல்களை சாகடித்து உமக்கும் பிறருக்கும் ஏற்புடையவர்களாக வாழ்ந்து கிறிஸ்துவின் உயிர்ப்பில் பங்கு கொள்ள வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தாயும் தந்தையுமான இறைவா, எங்களுடைய சுமைகளை சுகங்களாக மாற்றுகின்ற அன்பு தெய்வமே, எங்களுக்கு தேவையான மன்றாட்டுக்களை நாங்களும் இடத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம். நீரை இவற்றை ஏற்று எங்களுக்கு அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. வாழ்வினை பரிசாய் வழங்கிய வல்லலே, வாழும் மாந்தரின் உயிர் போச்சென்று ஏற்று கொள்வது சின்னமா, என்னையும் அடிமையாய் பாதத்தில் படைத்தேன். வாழ்வினை பரிசாய் வழங்கிய வல்லலே, நீயாகும் வேளையிலே நிகழ்வதெல்லாம் உந்தன் புகழ் பாடும். நினைவெல்லாம் நீயாகும் வேளையிலே நிகழ்வதெல்லாம் உந்தன் புகழ் பாடும். எல்லாரோரனவும் அசையாது என்றுணர்ந்து, உன்னை எல்லாரோரனவும் அசையாது என்றுணர்ந்து, உம்மை நோக்கி கைகள் உயர்த்தி ஏற்ற தாழ்வினை ஏந்தி வந்தேன். காணிக்கையாக என் காணிக்கையாக. அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலியானது எல்லாமல்ல தந்தையாக்கி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்துக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கையில் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டேன். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டேன். இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம்.
ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாம் நமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிற ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. அப்பா தந்தையே, இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் தொடக்கமும் முற்றுமாக நீரே இருக்கின்றேன். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண என்று மக்களையும் பிரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நீர் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், சேனிய திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த பலிப்பீடத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தங்களுடைய சுமைகளை இறக்கி வைக்கின்றவர்களாக, உம்முடைய இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்கின்றவர்களாக வாழ தேவையான வரங்களை தாரும். இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றவர்கள், இந்த திருப்பலியிலே இன்னும் நாங்கள் யாருக்காக ஜெபிக்கின்றோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களை தாரும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலே மரித்தையும் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள் யாரும் நியதான் மக்களையும் முத்திரிக்க நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இறைவனின் கன்னி தாயான தூய மாட்சிமிக்க புனித மரியா, தூய யோசேப்பு, உம்முடைய புனித திருத்தூதர்கள், இவளைகளும் கொந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள
உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறையுடைய அரசு உலகிலே மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதருக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தருள திருளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் துரத்தமும் நம் ஒருவரையும் காத்து நித்திய வாழ்வு தருவதாக. ஆமென். சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள் என்னருகில். உங்கள் சுமைகளை இறக்கி இளைப்பாறுதலும் பெறுவீர் என்னிடத்தில்.
என் சுமை எளிது உன் நுகமினிது, என் சுமை எளிது உன் நுகமினிது, என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள் என் அருகில். உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையே ஓயாத போராட்டம் வாழ்வில். உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையே ஓயாத போராட்டம் வாழ்வில். இதில் உண்மையே வெல்லும் என்ற நம்பிக்கையோடு நான் சென்ற பாதை தொடர்ந்து நடந்திடுங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள் என் அருகில். அன்புக்கும் பகைமைக்கும் இடையே ஓயாத போராட்டம் வாழ்வில். அன்புக்கும் பகைமைக்கும் இடையே ஓயாத போராட்டம் வாழ்வில். இதில் அன்பே வெல்லும் என்ற நம்பிக்கையோடு நான் சென்ற பாதை தொடர்ந்து நடந்திடுங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள் என் அருகில். உங்கள் சுமைகளை இறக்கி இளைப்பாறுதல் பெறுவீர் என்னிடத்தில். உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையே ஓயாத போராட்டம் வாழ்வில். உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையே ஓயாத போராட்டம் வாழ்வில். இது உண்மையே வெல்லும் என்ற நம்பிக்கையோடு நான் சென்ற பாதை தொடர்ந்து நடந்திடுங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள் என் அருகில். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய தாய் பங்கான புனித தோமையார் ஆலயம் அவிநாசியிலே இன்று கொடியேற்றமானது நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே சிறப்பு தியான மறையுறையும் வேண்டுதல் தேரும் நடைபெறும். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று, அடுத்த ஞாயிறு நம்முடைய கிளை பங்கிலே இங்கு திருப்பலி நடைபெறாது. தாய் பங்கிற்கு ஒரு சில நாட்களாவது நீங்கள் வர வேண்டும். அந்த விதத்தில் இந்த திருவிழா அன்று உங்களை அங்கு அவிநாசி பங்கு மக்களும் நானும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன் திருவிழாவிற்கு. ஏற்கனவே நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த திருவிழாவை சிறப்பிக்குமாறு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்று காலை 8:30 மணிக்கு திருப்பலியும், மீண்டும் மாலை 5:30 மணிக்கு திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து மின் அலங்கார ஆடம்பர தேர்பவனியுமானது நடைபெறும். ஆகவே இந்த நிகழ்வுகளிலெல்லாம் நீங்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆகவே கவனம் கொள்ளுங்கள். அடுத்த ஞாயிறு நம்முடைய ஆலயத்தில் திருப்பலியானது நடைபெறாது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் உம்முடைய அருளை பாறுதலை நாங்கள் நிறைவாக பெற்று மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. என்று மாலும் இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் சமாதானத்திலும் மகிழ்ச்சியோடு வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. துதிப்பாடு நம் இயேசுவை தாவாலே என்று பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை தாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை தாவாலே என்று பாடு. இயேசுவின் திருஇதயமே, நாங்கள் கட்டிக்கொள்ளும் தேவ துரோகங்களுக்காகவும் பரிகாரமாகவும் தேவரின் திருப்பிடத்தில் தன்னை தானே பலியாக ஒப்புக் கொடுக்கும் சகல கருத்துகளுக்காகவும் அடியவர்கள் என்று செய்யும் ஜபங்களையும் படுத்துன்ப வருத்தங்களையும் அஜிஷ்ட கன்னிமரியாளின் மாசலாய் திரையத்தின் வழியாக இயேசுவின் திரையிடத்துக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த மாதத்திற்கும் நாளருக்கும் சபையருக்கும் குறிப்பிட்ட சகல கருத்துகளுக்காகவும் எங்கள் பாவங்களுக்காகவும் பரிகாரமாகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற அனைத்து ஆத்மாவுக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித மோட்சராக்கின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.